தெலங்கானா மாநிலத்தில் பெண்ணை கொன்று புதைத்து அதன் அருகிலேயே விறகு அடுப்பு வைத்து சமைத்து சாப்பிட்டு வந்த குடும்பத்தினரை போலீசார் தேடி வருகின்றனர். கொலையை அரங்கேற்றிவிட்டு குடும்பத்தோடு சகஜமாக உலா வந்தவர்கள் போலீசாரிடம் சிக்குவார்களா? தெலங்கானா மாநிலம் மெஹபூபாத் நகரில் ராமுலு லக்ஷ்மி தம்பதி குடும்பத்துடன் வசித்து வந்தனர். இந்த தம்பதியின் மகன் கோபி, மகள் துர்கா, மருமகன் மகேந்தர் ஆகியோரும் உடன் வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் கோபி சில மாதங்களுக்கு முன்பு லக்ஷ்மி நரசிம்மபுரம் கிராமத்தைச் சேர்ந்த 35 வயதான நாகமணி என்பவரை சந்தித்துள்ளார். நாகமணிக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 மகன்கள் இருக்கின்றனர். இந்நிலையில் 2 பேரின் அறிமுகம் நாளடைவில் காதலாக மாற நாகமணி சொந்த குடும்பத்தை விட்டுவிட்டு கோபியுடன் சென்று விட்டார். இந்நிலையில் நாகமணி கோபி இடையே கடந்த சில நாட்களாக தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. தினசரி தகராறில் இவர்களுக்கிடையே விரிசல் ஏற்பட கோபியின் குடும்பத்தினர் அவரை விட்டு விலகிவிடுமாறு தொல்லை கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றனர். கோபிக்காக சொந்த குடும்பத்தையே விட்டு வந்த நாகமணி அதற்கு சம்மதிக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த குடும்பத்தினர் தொடர்ந்து நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்துள்ளனர். சம்பவத்தன்று மீண்டும் தகராறு ஏற்பட கோபி மற்றும் அவரது தாய், தந்தை மற்றும் குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து நாகமணியை அடித்து கொலை செய்ததாகவும் கூறப்படுகிறது. சடலத்தை மறைக்க நினைத்த அவர்கள் வாடகை வீட்டின் முன்பகுதியிலேயே குழி தோண்டி புதைத்திருக்கின்றனர். உடல் புதைத்திருப்பது தெரியாமல் இருக்க அதே இடத்தில் மாட்டு சாணத்தை பூசி அதன் மீது அடுப்பு வைத்து சமைத்து சாப்பிட்டு வந்திருக்கின்றனர். இந்நிலையில் சடலத்தை புதைத்த இடத்தில் வெந்நீர் வைத்து குளித்து வந்ததால் துர்நாற்றம் வீச ஆரம்பித்திருக்கிறது. இதனால் திருநாய்கள் அந்த பகுதியை சுற்றி சுற்றி வந்துள்ளன. இதனால் சந்தேகமடைந்த அப்பகுதி மக்களுக்கு நாகமணியை சில நாட்களாக காணாமல் இருந்தது மேலும் சந்தேகத்தை வலுப்படுத்தியுள்ளது. அரசல் புரசலாக பேசப்பட்டு வந்த இந்த தகவல் போலீசாரின் காதுகளுக்கு எட்டியுள்ளது. அந்த வீட்டிற்கு விரைந்த போலீசார் துர்நாற்றம் வீசிய இடத்தில் தோண்டி பார்த்தபோது நாகமணியின் சடலம் கிடந்ததைக் கண்டு அதிர்ந்து போயினர். உடலை உடற்கூறாய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். போலீசார் வருவதை அறிந்து ஏற்கனவே ஊரை காலி செய்துவிட்டு தப்பி ஓடிய கொலைகார குடும்பத்தை போலீசார் தேடி வருகின்றனர்.